உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அதோடு கூட இந்த 76வது குடியரசு தின நல்வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் மகிழ்ச்சியான நாள். அநேகருக்கு குடியரசு தினமும் சுதந்திர தினத்துக்கான வித்தியாசமே தெரியாது. நம்ம வாழ்க்கை அப்படி இருக்குல்ல, ரொம்ப பிஸியாக அதை நோக்கி இதை நோக்கி நாட்டை குறித்து அதை குறிச்செல்லாம் ரொம்ப அதிகமாக பேசுவோம். இன்னொன்று சொல்லப்போனால் அந்த நாட்டில் அந்த பிரச்சனை, இந்த நாட்டில் இந்த பிரச்சனை, அது அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்லாம் பேசுவோம். ஆனால் நம்ம நாட்டுக்குரிய நன்மைகளை பெருமைகளை நம்ம உணர்றதே இல்லை. பாருங்க, இது வாழ்க்கை. ஆண்டவரும் கூட ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்பம், உறவுகள் என்று கொடுத்து வீடு வாசல்கள், அவங்கவுங்க நாடு, அவங்கவுங்க எல்லைக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஆனால் அநேகர் இதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. இந்த நாளில் நம்ம இந்த குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற நல்ல நாளாக இது இருக்கிறதே. இது 76வது குடியரசு தின நாள். அருமையானவர்களே, சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சொல்லியும் 3 ஆண்டுகள் இந்த நாளுக்காக நம்முடைய முன்னோர்கள், இந்த சமூகம் காத்து கிடந்திருக்கிறது. காரணம் என்ன? நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்கிற நிலையில் கடந்து வந்து விட்டாலும் நாம் கடந்து போகிற இந்த வாழ்க்கையானது ஏற்கனவே பிரிட்டிஷ்காரர்களால் ஏற்படுத்தப்பட்டதான அரசமைப்பு சட்டத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை அமைப்பு இருந்தது. அப்போ இந்த வாழ்க்கை அமைப்பை மாற்றி அமைக்கிற காலகட்டங்கள் என்கிற நிலைப்பாடானது 3 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. அருமையானவர்களே, இந்த குடியரசு தினம் நல்ல நாட்களுக்குள்ளாக இந்த இடைப்பட்ட 3 ஆண்டுகள் அப்படிங்கிற ஒரு பகுதியில் சில வார்த்தைகளை தான் உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாள் நன்மையான நாளாக இருந்தாலும் நமக்கான வரையறைக்கப்பட்டதான, நம்முடைய சுதந்திரத்துக்கான வரையறைக்கப்பட்டதான ஒரு சட்டம் இல்லாத பொழுதும் நாம் ஒரு விதத்தில் ஒன்றை சம்பூர்ணமாக பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய அளவில் இல்லாதவர்களாகத்தான் அந்த காலகட்டங்கள் இருந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அப்படியே இன்றைக்கும் சரி, சில காலகட்டங்கள், சில வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கான ஒரு சரியான கட்டமைப்பு, சட்டத்திட்டங்கள் என்பது ஒரு மனிதனுக்கு சுதந்திரத்தை பரிபூர்ணப்படுத்துகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வேதாகமம் சில சட்டங்களை தருகிறதே, ஆண்டவர் சில சட்டத்திட்டங்களை தருகிறாரே, ஏன் கடவுள் சில சட்டத்திட்டங்களுக்கு உட்படுத்த இந்த மனித வரலாற்றை நகர்த்துகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குமானால், சட்டங்கள் என்பதும் கட்டமைப்புகள் என்பதும் ஒரு மனிதனை அடிமைப்படுத்துவது அல்ல, அவன் சுதந்திரமாக வாழ்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பை அவனுக்கு முழுமையாக வெளிப்படுத்துவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை செய்யக்கூடாது, ஏன் அதை செய்யக்கூடாது, ஏன் இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்றாருங்க அப்படிங்கிற கேள்வி, அல்லது சாதாரணமாக சில மக்களுக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, ஏன் தெய்வம் இப்படிப்பட்டதான ஒரு கட்டமைப்புகளை இட்டிருக்கிறாரு, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு மனசாட்சியோடு வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, எதை எப்படி எதுவரையும் நீங்கள் அனுபவிச்சு கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு உரிமையை ஒருவருக்கு கொடுக்கிற பொழுதுதான் அதை அவர் அந்த அளவுக்கு பரிபூர்ணமாக எடுத்து பகிர்ந்து கொள்ள முடியும். அந்த எல்லை தெரியாத பட்சத்தில் அவர் அதை பரிபூர்ணமாக அடைந்து கொள்ள முடியாது. ஆகவே ஒரு மனிதனுடைய முழு சுதந்திரம் என்பது அவனுக்கு கொடுக்கப்படுகிற உரிமையின் அளவை பொறுத்தே அமைகிறது. ஆகவே இந்த அருமையான நாளிலே ஒவ்வொரு மனிதனும் ஒரு குடியரசினுடைய, ஒரு மக்களாட்சியினுடைய மதிப்பை பெறக்கூடிய ஒரு தன்மனிதனாக இருக்கிறார். உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், அந்த ஜாதி இந்த ஜாதி, பணம் இருக்கு பணம் இல்லை, யாருக்கும் ஆண் பெண் எந்த வித்தியாசமும் இல்லாமல் 18 வயது நிரம்பிய ஒரு நபருக்கு நாம் நம்முடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிற நல்ல உரிமையை கொடுக்கிறோம். பாருங்க, இதுதான் இந்த குடியரசு தினத்தினுடைய மிகப்பெரிய மகிழ்ச்சியான நாள். ஆகவே அருமையானவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்குமான ஒரு தலைவரை, இந்த நாட்டின் தலைவரை தெரிவு செய்து கொள்கிற அங்கீகாரமும் அதிகாரத்தையும் இந்த குடியரசு தினம் தருகிறது. உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களுக்கான மதிப்பை நிலைநாட்டக்கூடியதான ஒரு நல்ல நாளின் நினைவு தினம் என்பதை நீங்கள் இதை மறந்து விடாதீர்கள். தொடர்ந்து நீங்கள் நாட்டுப்பற்றுடையவர்களாக வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற இந்த இந்தியாவில் மனம் தூய்மையானவர்களாக வாழ்ந்து ஒவ்வொரு சமூகத்தோடும் இணக்கமாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்து நாட்டின் பெருமையும் நம் வீட்டின் பெருமையும் ஒவ்வொருடைய தனிப்பட்ட நிலைமையும் நிலை காட்டுவோம். இது மத சார்புகள் அப்பாற்பட்டது என்பதை மனதில் கொண்டு யாவரும் நம் நாட்டிற்கு தலைவணங்குவோம், நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் இது பாடுபட்டு பலருடைய பகுப்பில் கிடைக்கப்பட்ட ஒரு நல்ல நிலை. இதில் நாம் ஒன்றுபட்டே அனுபவிப்போம். ஆண்டவருடைய ஆசியும் நம் அனைவரோடு கூட இருக்கும். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.